Okay. Welcome to EduSprint Academy. So இன்னைக்கு February month-ஓட அதாவது February 1, 2 and 3 ஓடைய current affairs தான் பார்க்க போறோம். ஓகேவா? So first February 1 and 2 ஓடது பார்த்துடலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்? February 3 ஓட current affairs பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கிளாஸ் மட்டும் என்னென்னா உங்களுக்கு குவிஸ் பேசிஸில் போகாமல் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு நியூஸஸ் நிறையா இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 40 நியூஸஸ் கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் அதை நான் எல்லாமே ஒரே ஸ்டெச்சாக வந்து சொன்னால் தான் டைம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து குவிஸாக கொண்டு போனோம் அப்படின்னா இன்றைக்கி டைம் பத்தாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி மட்டும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸை வச்சு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் February 1 and 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ். So first, Union Minister Scindia initiates major infrastructure and livelihood projects in Northeast India. So Northeast India ல நிறைய infrastructural project வந்து யார் கொண்டு வந்திருக்கா? சிந்தியா கொண்டு வந்திருக்கார். சிந்தியா யாரு? ஜோதிந்திரா சிந்தியா அப்படின்றவர். ஓகேவா? ஸோ ஜோதிந்திரா சிந்தியா வந்து என்ன மினிஸ்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியாகவும் இருப்பார் அண்ட் அட் த சேம் டைம் கம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரியாகவும் இவர் இருக்கார். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து ஜோதிந்திர சிந்தியாவுடைய மினிஸ்ட்ரி. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராரு. அந்த ப்ராஜெக்டில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா 2 மேஜர் பேம்பூ செக்டார் இனிஷியேட்டிவ். எங்கே கொண்டு வராரு அப்படின்னா கவுஹாத்தியில் கொண்டு வராரு. ஸோ நீங்கள் ஜான்வரி அண்ட் February இந்த ரெண்டு மொத்தமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கவுஹாத்தி அண்ட் அஸ்ஸாம் இந்த ரீஜனில் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த 1 மந்த்தாக பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான இனிஷியேட்டிவ் வந்து கவுஹாத்திலையும் இருக்குது அண்ட் அஸ்ஸாம் ரீஜன்லையும் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் அஸ்ஸாமோடைய ஸ்டாட்டிக் வந்து முடிஞ்ச அளவுக்கு படித்து வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ அப்போ கவுஹாத்தியில் கொண்டு வராரு. The memorandum of understanding were signed with Amazon and Flipkart. ஓகேவா? ஃப்ளிப்கார்ட்டோடைய அமேசானோடையும் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அமேசானோடைய ஃப்ளிப்கார்ட்டையும் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலே எதற்கான MOU-வாக இருக்கும்? காமர்ஸ்க்கான MOU-வாக தான் இருக்கும். ரைட்டா? அப்போ காமர்ஸ்க்கான MOU பற்றி காமர்ஸ்க்கான MOU-னா எதுக்கானது? பேம்பு இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ லோக்கல் ஆர்டிசியன்ஸோடைய ப்ராடக்ட்ஸை வந்து காமர்ஸ் கொண்டு வரணுன்றதுக்காக இந்த ரெண்டு பேரோடையும் MOUன்றது சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது இல்லாமல் அகர்வுட் வேல்யூ செயின் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஓகேவா? அகர்வுட்னா என்னென்னா இப்போ இந்த ஊதுபத்தி அதெல்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா, இல்லாட்டி பர்ஃப்யூம்லாம் மேக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த வுட்லேயே தான் அதெல்லாம் மேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்ஃப்யூமரி அண்ட் மெடிசினல் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு மரம் தான் என்ன அகர்வுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அகர்வுட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக எவ்வளோ சாங்ஷன் பண்ணியிருக்காங்க? 80 crore சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது அது இல்லாமல் இனாகிரேஷன் ஆர் ஃபவுண்டேஷன் லேயிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஒர்த் 218 crore. ஸோ லேயிங் ஃபவுண்டேஷன் ஃபார் மாதாபுரி டூரிசம் சர்க்கியூட். மாதாபுரி டூரிசம் சர்க்கியூட்டுக்காக எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க? 280 crore ஒதுக்கியிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி அப்ரூவ்ட் 400 crore funding boost in Sikkim. Okay, 400 crore funding boost in Sikkim which is targeted toward the healthcare infrastructure. Healthcare infrastructure சிக்கிம்ல கொண்டு வரதுக்கான ஃபண்டிங் பூஸ்ட்டும் கொண்டு வராங்க. ரைட்டா? ஸோ இதான் இந்த நியூஸ். India adds 2 new Ramsar sites rising the local count to 98. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி 96 இருந்தது, இப்போ 2 ராம்சார் சைட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த என்னென்ன ராம்சார் சைட் அப்படின்னா பாட்னா பேர்ட் சாங்சுரி அண்ட் தென் சாரி தந்த் வெட்லேண்ட் கன்சர்வேஷன். சாரி தந்த் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் பாட்னா. ஸோ பாட்னா அப்படின்ற பேர்ட் சாங்சுரி எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஓகேவா? ஸோ பாட்னா பேர்ட் சாங்சுரி உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் பேர்ட் சாங்சுரி என்னதான் இந்த பாட்னா பேர்ட் சாங்சுரி தான். ஓகேவா? ஸோ அண்ட் தென் சாரி தந்த் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் ரிசர்வ் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தோட 5th ராம்சர் சைட்டாக வருது. ஓகேவா? குஜராத்தோடைய 5th ராம்சர் சைட் கட்ச் டிஸ்ட்ரிக்ட்ல 1st ராம்சர் சைட்டாக இருக்குது. ஓகேவா? ரான் ஆஃப் கட்ச் இருக்கும் இல்லையா? ஸோ அதை ஒட்டின டிஸ்ட்ரிக்ட் தான் என்ன சொல்லுவாங்க? கட்ச் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கட்ச் டிஸ்ட்ரிக்ட்ல கட்ச் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரக்கூடிய 1st ராம்சர் சைட்னா இந்த சாரி தந்த் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் தான். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ராம்சர் சைட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ. ராம்சர் சைட் அப்படின்னா என்னன்னா வெட்லேண்ட் கன்சர்வேஷன், சதுப்பு நிலம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சதுப்பு நிலங்களை பராமரிக்கிறதுக்கான ஒரு கன்சர்வேஷன் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனாக வரக்கூடிய இன்டர்நேஷ்னலி சைன் பண்ணக்கூடிய ஒரு கன்வென்ஷன் தான் என்ன ராம்சார் கன்வென்ஷன். இதில் அந்த ராம்சார் அப்படின்னா என்னன்னா ஒரு சிட்டி. அந்த சிட்டி எங்கே இருக்குது? ஈரானில் இருக்குது. இதையுமே அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ சிட்டி எங்கே இருக்குது? ஈரானில் இருக்குது. ஸோ அங்கே எப்போ சைன் ஆகுதுன்னா 1971 சைன் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த கன்சர்வேஷன் எப்போ சைன் ஆகுது? 1971
1971 அந்த கன்சர்வேஷன் சைன் ஆகுது, இம்ப்ளிமெண்ட் ஆகுறது 1975. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வெட்லாண்டில் கொண்டு வந்து அந்த வெட்லாண்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான மெக்கானிசமை கொண்டு வராங்க. ஸோ அந்த மெக்கானிசமை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இவங்க வெட்லாண்ட் கன்சர்வேஷன்றது கொண்டு வராங்க. இருக்கிறதுல ஹையஸ்ட் ராம்சர் சைட் எதில் இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா தமிழ்நாடு. ஓகேவா, தமிழ்நாடுல 20 ராம்சர் சைட்டு கிட்ட இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ ஹையஸ்ட் ராம்சர் சைட் இருக்கக்கூடிய இந்தியன் ஸ்டேட் அப்படின்னா இது தமிழ்நாடு. ஓகேவா, சரி நெக்ஸ்ட், நித்தி ஆயோக் லான்ச்சஸ் சம்பூர்ணதா அபியான் 20 டு ஆக்சலரேட் டெவலப்மெண்ட் இன் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, சம்பூர்ணதா அபியான் அப்படின்னு சொல்லிட்டு நித்தி ஆயோக்னால கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் என்னன்னா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட். அப்போ சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நமக்கான விஷயங்கள், ஐ மீன் நம்மளுடைய ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே எல்லா ஃபெசிலிட்டியுமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ரோட் கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டி வாட்டர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பப்ளிக் சர்வீசஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து போய் சேருதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து நிறையா டிஸ்ட்ரிக்ட் வந்து இன்னுமே ரொம்ப ரூரலாக இருக்கும், ரைட்டா. ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டை கொண்டு வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரணும், அங்கே இருக்கக்கூடிய லைவ்லிஹுட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த சம்பூர்ணதா அபியானுடைய முக்கியமான நோக்கம். இது கொண்டு வரது யார், நித்தி ஆயோக் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் த கேம்பெயின் இஸ் டு ஃபாஸ்ட் ட்ராக் டெவலப்மெண்ட் அச்சீவிங் 100% சேச்சுரேஷன் ஆஃப் கீ டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ். அப்போ கீ டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷனு, ஹெல்த்து, சானிடேஷனு, இந்த மாதிரியான கீ டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து 100% இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்டில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் இதோடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஸோ இதான் சம்பூர்ணதா 2.0. ஓகேவா, ஸோ சம்பூர்ணதா 2.0. ஸோ 3 months. ஓகேவா, ஸோ கேம்பெயின் வில் ரன் ஃபார் 3 months. எத்தனை நாளைக்கு ரன் ஆக போகுது, 3 months ரன் ஆக போகுது. எப்போ கன்க்ளூட் ஆக போகுதுன்னா April 14, 2026 கம்ப்ளீட் ஆக போகுது. மொத்தம் எத்தனை ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் இவங்க எடுத்து வச்சிருக்காங்கன்னா 112 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட். பிளாக்ஸாக பார்க்கும்போது 513 ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட், பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ ஸ்கீம். ஸோ பேட்டி பச்சாவோ அண்ட் பேட்டி பதாவோ ஸ்கீம் எதுக்கானது அப்படின்னா பெண் குழந்தைங்களுடைய பாதுகாப்புக்கானது, அவங்களுக்கான செக்யூரிட்டிக்கானது. ஸோ ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அப்படின்றது நம்ம இந்தியாவில் அதிக அளவில் இருந்தது. ஒரு குழந்தை பெண் குழந்தையாக பிறக்குது அப்படின்னா பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்க, கள்ளிப்பால் ஊற்றி கொள்கிற வழக்கம் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ரைட்டா. ஸோ இன்னுமே சில ரீஜியன்ஸில் வந்து அறியாமை காரணமாக அதை இன்னுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. அப்போ பெண் குழந்தைகளை பாதுகாக்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ ஸ்கீம் அப்படின்றது. இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ ஸ்கீம் ஆரம்பித்து 11 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ 11 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோடைய ஒரு மிகப்பெரிய தாக்கமாக என்ன வந்திருக்கு, நம்மளுடைய செக்ஸ் ரேஷியோ, சைல்டு செக்ஸ் ரேஷியோன்றது பூஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ 11 years கம்ப்ளீட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ ஸ்கீம்ன்றது மிஷன் சக்தி ஸ்கீமோட இன்டர்லிங்க் பண்ணியிருக்காங்க. மிஷன் சக்தி ஸ்கீம் அப்படின்னா என்னன்னா, எனக்கு உமன் ரிலேட்டடான ஸ்கீம் எல்லாத்தையுமே ஒரு அம்ப்ரெல்லா ஸ்கீமாக மாற்றிட்டாங்க. ஓகேவா, ஸோ அம்ப்ரெல்லா ஸ்கீம்னா என்ன, ஒரே குடையில் வரக்கூடிய ஸ்கீம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அப்போ அந்த ஸ்கீம் கீழே சப் ஸ்கீம்ஸ் நிறையா இருக்கும். இருக்கிற எல்லா ஸ்கீமையும் ஒட்டு மொத்தமாக ஒரு பேக்கேஜாக போட்டு என்ன பண்ணிட்டாங்க, அம்ப்ரெல்லா ஸ்கீமா மிஷன் சக்தி. அந்த மிஷன் சக்தியில் 2 கேட்டகரியாக பிரித்தாங்க. ஒன்று சம்பல், இன்னும் சமர்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, சம்பல் அப்படின்ற ஸ்கீம் எதுக்கானது அப்படின்னா உமன் செக்யூரிட்டிக்கானது, ரைட்டா. பெண்களுடைய பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டது தான் சம்பல் ஸ்கீம்ஸ் எல்லாமே, ரைட்டா. சமர்த்தியா ஸ்கீம்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட்டை சார்ந்தது, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றுறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வழங்குறது, இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாமே எனக்கு என்னவா இருந்தது, சமர்த்தியா ஸ்கீமாக இருக்குது, ரைட்டா. ஸோ அப்போது பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படின்ற ஸ்கீம் எது கீழே வருது அப்படின்னா உமன் செக்யூரிட்டி இல்லையா. ஸோ அப்போ பெண் குழந்தை பாதுகாப்பு அப்படின்றதுனால இது எதில் வருது, சம்பல் ஸ்கீம் கீழே வருது, ரைட்டா. ஸோ இந்த இதில் வந்து என்னென்ன மினிஸ்ட்ரி வந்து இன்வால்வ் ஆகுறாங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் 5 மினிஸ்ட்ரி இதில் இன்வால்வ் ஆகும் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ. ஓகேவா, ஸோ என்னென்ன மினிஸ்ட்ரி அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் சைல்டு டெவலப்மெண்ட், அஃப்கோர்ஸ் அவங்க தான் வருவாங்க. ஸோ அது இல்லாமல் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் எஜுகேஷன், இந்த மூணு மினிஸ்ட்ரி தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்மள்ட்ட இருந்தது. ஸோ ஐ மீன் இந்த ஸ்கீமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. லேட்டராக யார் ஜாயின் ஆகுறா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப், மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ், இவங்க 2 பேருமே லேட்டராக ஜாயின் பண்ணுறாங்க, ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட், இந்த நேஷனல் செக்ஸ் ரேஷியோ வந்து எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு, 918 930 இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இது இல்லாமல் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 9th கிளாஸில் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 75% இருந்தது 78% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுவே UDISC ரிப்போர்ட் படி, UDISC ரிப்போர்ட்ன்றது எதுக்கானதுன்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ரிப்போர்ட்னு சொல்லும். ஓகேவா, ஸோ இந்த எஜுகேஷனல் ரிப்போர்ட் படி 80% நமக்கு இம்ப்ரூவ்
ஆகியிருக்கு ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் டெலிகாம் டிபார்ட்மெண்ட் லைசன்சஸ் 500 மெகாஹெர்ட்ஸ் ஸ்பெக்ட்ரம் இன் லோவர் 6 ஜிகாஹெர்ட்ஸ் பேண்ட். ஓகேவா, 6 ஜிகாஹெர்ட்ஸ் பேண்டு கீழே இருக்கக்கூடிய அலைக்கதிரில் எனக்கு எதை மட்டும் லைசன்ஸ் பண்ணியிருக்காங்க, 500 மெகாஹெர்ட்ஸ் ஸ்பெக்ட்ரம் மட்டும் லைசன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் என்ன இந்த ஸ்பெக்ட்ரம் மட்டும் பர்டிகுலராக சொல்லியிருக்கிறதுனால என்ன அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, 6 ஜிகாஹெர்ட்ஸ் கீழே இருக்கக்கூடிய எனக்கு டெலிகம்யூனிகேஷனில் ஓகேவா ஸ்பெக்ட்ரம் பேண்டில் எனக்கு 500 மெகாஹெர்ட்ஸ் ஸ்பெக்ட்ரம் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, லைசன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்கா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். இந்த ஸ்பெக்ட்ரம் நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம்னா லோ பவர் இண்டோர். ஓகேவா, ஸோ லோ பவர் இண்டோர்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஒய்ஃபை கனெக்ஷன்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்பெக்ட்ரம் தான் அது ரைட்டா. ஸோ அந்த ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணுறதுக்காகவும் வெரி லோ பவர் அவுட்டோர் வயர்லெஸ் கனெக்டிவிட்டிக்காகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை நம்ம லைசன்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த லைசன்சிங் பாலிசி நமக்கு சொல்லுது. நெக்ஸ்ட், ஸோ அதே மாதிரி ஏர்கிராஃப்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பர்மிட்டட் அபவ் 10,000 ஃபீட். அப்போ 10,000 ஃபீட்டுக்கு மேலே பறக்கக்கூடிய ஏர்கிராஃப்டில் தான் இந்த ஜிகாஹெர்ட்ஸ் மெகாஹெர்ட்ஸ் 500 மெகாஹெர்ட்ஸ் ஸ்பெக்ட்ரம்ன்றது நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட், பிரசிடென்ட் முர்மு இனாகிரேட்ஸ் கிராண்ட் குத்தீர் ஹவுசிங் 2300 ரேர் மேனுஸ்கிரிப்ட் அட் ராஷ்டிரபதி பவன். ராஷ்டிரபதி பவன் அப்படின்றது பிரசிடென்ட் தங்கி இருக்கக்கூடிய இடம் அப்படி சொல்லலாம் இல்லையா. ஸோ அந்த ராஷ்டிரபதி பவனில் கிராண்ட் குத்தீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹால் வந்து லான்ச் பண்ணுறாங்க, இல்லாட்டி ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஹாலில் என்ன இருக்குது அப்படின்னா 2300 ரேர் மேனுஸ்கிரிப்ட் இருக்குது. மேனுஸ்கிரிப்ட்னா என்ன, ஓலைச்சுவடிகள் இல்லாட்டி எழுதப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மேனுஸ்கிரிப்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, செப்பேடு தகடு இதெல்லாமே வந்து மேனுஸ்கிரிப்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அந்த மேனுஸ்கிரிப்ட் அண்ட் புக்ஸ் இது ரெண்டுமே சேர்ந்து ஓகேவா, ஓலைச்சுவடிகள் அண்ட் புக்ஸ் இது ரெண்டுமே சேர்ந்து எவ்வளோ இருக்கா, 2300 மேனுஸ்கிரிப்ட்ஸ். அந்த 2300 மேனுஸ்கிரிப்ட்ஸ் எந்த லாங்குவேஜஸ் சார்ந்ததாக இருக்குது அப்படின்னா 11 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் சார்ந்ததாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ்னா என்ன, பழமையான மொழிகளை தான் கிளாசிக்கல் லாங்குவேஜ் சொல்லுவோம். அந்த மொழிக்குன்னு ஒரு 1000லேருந்து 1500 வருஷத்துக்கு மேலே பழமையான ஹிஸ்ட்ரி அப்படின்றது இருக்கணும். அவங்களுக்குன்னு எழுத்துப்பூர்வமான லிட்ரேசி அப்படின்றது இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அவங்க என்னன்னு சொல்லுவோம், அந்த லாங்குவேஜை கிளாசிக்கல் லாங்குவேஜ் சொல்லுவோம். அப்படி ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜாக அறியப்பட்ட மொழி என்ன அப்படின்னா தமிழ் தான். ஓகேவா. ஸோ தமிழ் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2004 கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு அந்தஸ்து கொடுக்குறாங்க. ஸோ அதை தொடர்ந்து மற்ற லாங்குவேஜ் கொடுக்குறாங்க. மொத்தம் எத்தனை லாங்குவேஜ் வந்துருக்கு, 11 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இருக்கு. ஓகேவா. ஸோ இந்த 11 கிளாசிக்கல் லாங்குவேஜஸில் தமிழ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒடியா. ஓகேவா. ஸோ ஒடியா, ஸோ அண்ட் தென் மராத்தி, பெங்காலி, அசாமி, பாலி, பிராகிருத். ஓகேவா. ஸோ பிராகிருத மொழி அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் 11 மொழி. ஸோ இதில் இந்த 4 மொழி இருக்கு இல்லையா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இந்த 4 மொழியும் 2024 தான் அதுக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ்ன்ற அந்தஸ்தை கொடுத்தாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய நியூஸ். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து ஸோ இது வந்து இந்த இனிஷியேட்டிவ் அலைன் வித் த கியான் பாரதம் மிஷன். இப்போ கியான் பாரதம் மிஷன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரால் கொண்டு வரப்பட்ட மிஷன் தான் இது. அதாவது பழமையான பொருட்கள் அண்ட் பழமையான லிட்ரஸியை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதான் இந்த மிஷனுடைய முக்கியமான நோக்கம். நெக்ஸ்ட், பேங்கிங். எபிக்ஸ் கேஷ் subsidiary by Forex gets IFSCA approval to operate as a PSP at Gift City IFSC. ஓகேவா. ஸோ ஐஎஃப்எஸ்சி கிஃப்ட் சிட்டி ஐஎஃப்எஸ்சிட்டி. ஓகேவா. கிஃப்ட் சிட்டினாலும் ஸோ கிஃப்ட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஐஎஃப்எஸ்சி ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னா ஐஎஃப்எஸ்சி ஜோன் அப்படின்றது இன்டர்நேஷ்னல் ஃபாரின் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போனா இந்தியாவோட ஃபாரின் சர்வீஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஃபாரெக்ஸ் மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எனக்கு எங்கே நடக்கும், இந்த ஐஎஃப்எஸ்சி ஜோனில் தான் நடக்கும். ஓகே. பேசிக்காக ஃபினான்ஸ். ஓகேவா. ஃபாரின் ஃபினான்ஸ் பண்ணுறவங்க தான் ஐஎஃப்எஸ்சி ஜோனில் இருக்கவங்க. அதை என்ன சிட்டின்னு சொல்லுவாங்க, கிஃப்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த கிஃப்ட் சிட்டியில் ஒரு பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடராக யார் அப்ரூவல் வாங்கியிருக்கா, இந்த பை ஃபாரெக்ஸ்ன்ற கம்பெனி அப்ரூவல் வாங்கியிருக்கு. ஓகேவா. பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்னா யார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜிபே,
ஃபோன்பேலாம் யூஸ் பண்ணுறேன்னா அவங்க வெறுமே பேமெண்ட்டுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, ஸோ அதனால் அது பேர் பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்றது. அப்போது இந்த ஜிபே ஃபோன்பேலாம் என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு நேஷனல் லெவலில் ஒரு காமன் பீப்புள் யூஸ் பண்ணுறது ஜிபே ஃபோன்பேவாக இருக்கும். ஸோ இதே கிஃப்ட் சிட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ன்ற அப்ரூவல் யார் வாங்கியிருக்கா, இந்த பைஃபாரக்ஸ்ன்ற கம்பெனி வாங்கியிருக்கு. ரைட்டா? ஸோ அப்போது இந்த பைஃபாரக்ஸ்ன்ற கம்பெனி வந்து என்னவா இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆத்தரைஸ்டு டீலர். இது ஆல்ரெடி என்னவா இருக்குது, ஒரு ஆத்தரைஸ்டு டீலராக இருக்குது. ஓகேவா? ஆத்தரைஸ்டு டீலர் அப்படின்னா என்ன, ஸோ நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸை நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா கட்டாயமாக ஆத்தரைஸ்டு டீலர்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ ஆத்தரைஸ்டு டீலர் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது இந்தியாவில் நடக்குதுன்னா ஆத்தரைஸ்டு டீலர்னால தான் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணுறது யார், ரிசர்வ் பண்ணி வைக்கிறது எல்லாமே ஆர்பிஐ. அப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபுல்லாகவே யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது, ஆர்பிஐயோட கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம நேரடியாக ஆர்பிஐட்ட போய் என்ன பண்ண முடியாது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் எங்கெல்லாம், அதாவது ஃபாரின் ட்ரேட் நடக்குது அப்படின்னாலே யார் மூலியமாக தான் நடக்க முடியும், ஒரு மெர்ச்சன்ட் பேங்க் இருப்பாங்க, ஆத்தரைஸ்டு டீலர் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆத்தரைஸ்டு டீலர்னால தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்றது பண்ண முடியும். ரைட்டா? அப்போ இந்த ஆத்தரைஸ்டு டீலர் நிறைய கேட்டகரி இருக்குது. கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3 அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டகரி 1ல் இருக்கவங்கலாம் யாராக இருப்பாங்கன்னா கமர்ஷியல் பேங்காக இருப்பாங்க, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக இருப்பாங்க, ஸோ அந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸாக இருப்பாங்க. இவங்க எல்லாருமே கேட்டகரி 1ல் வந்துடுவாங்க. ஸோ இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரேட் எல்லாத்துக்குமே வந்து அவங்களால டீலராக இருக்க முடியும், ஆத்தரைஸ் டீலராக இருக்க முடியும். ரைட்டா? ஸோ இதுவே வந்து கேட்டகரி 2ல் இருக்கவங்க யாராக இருப்பாங்கன்னா ரீஜனல் ரூரல் பேங்காக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ரீஜனல் ரூரல் பேங்க் அந்த மாதிரி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக இருப்பாங்க. ஸோ இவங்க நான் ட்ரேடுக்கு தான் என்ன பண்ண முடியும், ஃபினான்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ட்ரேடுக்கு பண்ண முடியாது, நான் ட்ரேடுக்கு தான் இவங்களால ஃபினான்ஸ் பண்ண முடியும், ஆத்தரைஸ் டீலராக சேல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது கேட்டகரி 3ல் இருக்கவங்க வெறும் பேமெண்ட் சிஸ்டம் மட்டுமா இருப்பாங்க. ரைட்டா? ஸோ இப்படி தான் வந்து கேட்டகரைசேஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ அதில் இவங்க என்னவா இருக்காங்க, ஆத்தரைஸ்டு டீலர் கேட்டகரி 2 இருக்காங்க. ரைட்டா? ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு ஆத்தரைஸ்டு டீலர் கேட்டகரி 2 லைசன்ஸ் வாங்குறவங்க. ஓகேவா? ஸோ கேட்டகரி 2ல் இருந்து ஆத்தரைஸ்டு டீலராக கேட்டகரி 2ல் இருந்து பிஎஸ்பி லைசன்ஸ் வாங்குறதுல ஃபர்ஸ்ட் என்டிட்டி யார் தான், இந்த பைஃபாரக்ஸ். இந்த பைஃபாரக்ஸோடைய பேரண்ட் கம்பெனி யாரு, எபிக்ஸ் கேஷ். ஸோ எபிக்ஸ் கேஷோட சப்சிடரி தான் யாரு, இந்த பைஃபாரக்ஸ் அப்படின்றவங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஐஐடி கான்பூர் பார்ட்னர்ஸ் வித் விஇசிசி அண்ட் சிஎன்சிஐ ஃபார் எம்எஸ்சி ப்ரோக்ராம்ஸ் இன் நியூக்ளியர் மெடிசன். ஓகேவா? ஸோ நியூக்ளியர் மெடிசனில் எம்எஸ்சி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான கொலாபரேஷன் அப்படின்றது யார் யாருக்கு, எம்ஓயூன்றது யார் யாருக்கு நடுவில் சைன் ஆயிருக்கு அப்படின்னா ஐஐடி காரக்பூருக்கும். ஓகேவா? ஐஐடி காரக்பூருக்கும் வேரியபிள் எனர்ஜி சைக்ளோட்ரான் சென்டர் அண்ட் சித்தரஞ்சன் நேஷனல் கேன்சர் சென்டர், இவங்க 2 பேருக்கு நடுவில் இந்த எம்ஓயூன்றது சைன் ஆயிருக்கு. ஸோ எதுக்கான எம்ஓயூ அப்படின்னா நேஷனல் லெவல் கெப்பாசிட்டி ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இந்த ஃபீல்டு. ஓகேவா? எந்த ஃபீல்டில் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நியூக்ளியர் மெடிசன் அண்ட் மெடிக்கல் ஃபிசிக்ஸ். இந்த இதில் எம்ஓயூ சைன் பண்ணிக்கலாம். ஐ மீன் இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான செக்டார்ஸில் இல்லாட்டி இந்த மாதிரியான டிசிப்ளின்ஸில் மாணவர்களை வந்து அதிகமாக வந்து படிக்க வைக்கிறதுக்கான இல்லாட்டி அவங்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக போடப்பட்ட எம்ஓயூ தான் இது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் யூஎன்இபியோட ரிப்போர்ட். ஸோ யுனைடெட் நேஷனல் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராமோட ரிப்போர்ட் ஃபைண்ட் 30 times மோர் மணி ஸ்பெண்ட் ஆன் ஹார்மிங் நேச்சர் தென் ப்ரொடெக்டிங் இட். நம்ம ₹1 செலவு பண்ணுறோம் அப்படின்னா, ₹1 வந்து இயற்கையை பாதுகாக்கணும் செலவு பண்ணுறோம் அப்படின்னா, ₹30 நம்ம எதுக்காக செலவு பண்ணுறோமா, இயற்கையை அழிக்கிறதுக்காக செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎன்இபி இப்போ புதுசாக ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ரிப்போர்ட்டோட நேம் என்ன, ஸ்டேட் ஆஃப் ஃபினான்ஸ் ஃபார் நேச்சர், நேச்சர் இன் ரெட், பவரிங் த $1 trillion நேச்சர் டிரான்சாக்ஷன் எக்கனாமி. ஓகேவா? ஸோ இதில் எது ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக, ஸ்டேட் ஆஃப் ஃபினான்ஸ் ஃபார் நேச்சர், நேச்சர் இன் ரெட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது யூஎன்இபினால கொண்டு வரப்பட்ட ரிப்போர்ட். ஸோ அப்போது நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் இயற்கை அழிக்கிறதுக்கு, ₹30. ஆனால் இயற்கை காப்பாற்றுறதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், ₹1. அப்போ அந்த ரேஷியோவை நீங்கள் குறைங்க அப்படின்னு சொல்லி வெளியிட ரிப்போர்ட் தான் இது. ரைட்டா? ஓகேவா? ஸோ இது மற்றது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஓகேவா? ஸோ ஏஷியா லெட் த இன்வெஸ்ட்மெண்ட் வித் ஸ்பெண்டிங் ஆஃப் 93 பில்லியன். ஸோ 93 பில்லியன் வந்து நம்ம இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக நம்ம வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்றது சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் யாராக இருக்காங்க, இங்கர் ஆண்டர்சனாக இருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் நைரோபி, கென்யா. ஓகேவா? எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1972. நெக்ஸ்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப் நாமினேட் கெவின் வார்ஸ் டு சக்சீட் ஜெரோம் போவல் ஆஸ் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் கவர்னர். ஓகேவா? யூஎனோட ஃபெடரல் ரிசர்வ் கவர்னராக யாரை வந்து ட்ரம்ப்பை நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா
கெவின் வார்ஷ் ஓகேவா. ஸோ இங்கே ஆர்பிஐ மாதிரி அங்கே யூஎன் ஃபெடரல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே. ஸோ யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ்னு சொல்லுவோம். அந்த ஃபெடரல் ரிசர்வ் கவர்னராக யாரை மாற்றிருக்காங்க? கெவின் வார்ஷ் ஓகேவா. யாரை மாற்றிட்டு இவர் வராரு? ஜெரோம் பவலை மாற்றிட்டு இவர் வராரு. ஸோ ஜெரோம் பவலோடைய எக்ஸ்பைரி டேட் எப்போனா May 2026. ஸோ நெக்ஸ்ட், ஸோ வெஸ்டர்ன் ஏர் கமாண்டர் ஆர்கனைஸ் சிந்தூர் சௌரியா சம்மேளான் டு ஹானர் கேலண்ட் ஏர் அவார்ட். கேலண்ட் ஏர் வாரியர், அதாவது ஏர் வாரியர்ஸில் வீர தீர செயல் செஞ்சவங்களுக்கான அவார்டாக எந்த அவார்டை கொண்டு வராங்க? சிந்தூர் சௌரியா சம்மேளான் அப்படின்ற அவார்டை கொண்டு வராங்க ஓகேவா. யார் கொண்டு வரா? வெஸ்டர்ன் ஏர் கமாண்ட் ஓகேவா. வெஸ்டர்ன் ஏர் கமாண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுது ஓகேவா. ஸோ இதில் இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ யார் கொண்டு வரா அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட், GAIL கேஸ் Authority of India Limited has signed a strategic sheet with Japan-based Kawasaki Keishan Keisha Indian maritime leader JM Bakshi Marine Service ஓகேவா. ஸோ கெயில் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அதாவது கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் வந்து கே லைனோடையும் ஓகேவா, இதை நம்ம சிம்பிளாக என்னன்னு சொல்லுவோம்னா கே லைன்னு சொல்லலாம் இந்த கம்பெனியை ஓகேவா. கே லைனோடையும் JM பக்ஷி மெரைனோட ஒரு MOU சைன் பண்ணியிருக்கு. எதுக்கான இது MOU அப்படின்னா, ஜாயிண்டிங் அக்யூசேஷன் ஆன் ஈக்விட்டி ஸ்டேக் இன் சிங்கப்பூர் பேஸ்டு ஷிப் ஓனிங் கம்பெனி ஓகேவா. சிங்கப்பூர் பேஸ்டு ஷிப் ஓனிங் கம்பெனி ஒன்றுத்தோட ஈக்விட்டி வாங்குறதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? கொலாபரேட் பண்ணுறாங்க ரைட்டா. ஸோ இந்த கம்பெனி வந்து எங்கே அதோடைய காரிடர் இல்லாட்டி எங்கே அதோட கேரியரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, சாம்சங் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் இன் சவுத் கொரியாவில் இருக்க சாம்சங் ஹெவி இண்டஸ்ட்ரியில் இதுக்கான இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஓகேவா. பேசிக்காக என்னென்னா, ஒரு கம்பெனி வந்து இவங்க 3 பேர் சேர்ந்து வாங்க போகிறாங்க. அந்த கம்பெனி எங்கே இருக்குது? சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனியாக இருக்குது ஓகேவா. ஸோ அதை யார் சேர்ந்து வாங்க போகிறா? கெயிலு, அண்ட் தென் ஜப்பான் பேஸ்டு கே லைனு, அண்ட் தென் JM பக்ஷி மெரைன், இவங்க எல்லாருமே சேர்ந்து வாங்க போகிறாங்க ரைட்டா. ஸோ இவங்க வந்து அந்த கேஸ் லைனுக்காக தானே இந்த கம்பெனி வாங்குறாங்க. அதாவது எதுக்கு? லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ்க்காக தானே வாங்குறாங்க. இந்த லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ்க்கான கேரியரை எங்கே மேக் பண்ணுறாங்க? சாம்சங் ஹெவி இண்டஸ்ட்ரி இன் சவுத் கொரியா. எத்தனை நாடு உள்ளே சேர்ந்து பாருங்க? இந்தியா, ஜப்பானு, சிங்கப்பூர், அதுக்கப்புறமா சவுத் கொரியா ரைட்டா. ஸோ கேஸ் கெயில் ஓகேவா. சந்தீப் குமார் குப்தா அப்படின்றவர் தான் இதோடைய MD-யாக இருக்கார். ஸோ அண்ட் தென் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1984. இது ஒரு மகாரத்னா ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஓகேவா. நெக்ஸ்ட், ஸோ ஏர் மார்ஷல் இந்திரபால் சிங் வாலியா அப்பாயிண்டட் சீஃப் ஆஃப் IAF ஈஸ்டர்ன் ஏர் கமாண்ட். ஈஸ்டர்ன் ஏர் கமாண்டோட சீஃபை யார் மாற்றிருக்காங்க? இந்திரபால் சிந்தியாவை மாற்றிருக்காங்க. ஸோ இவர் என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்கன்னா, வாயு சேனா மெடல் இன் 2008, அட்டி விஷ்டி சேவா மெடல் இன் 2018. The President approves 2026 Gallantry and Distinguished Service Award for Indian Coastal Guard. So Indian Coastal Guardக்கான Gallantry Awardன்றதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் மொத்தம் எத்தனை யார் யார் வந்து டிஸ்டிங்யூஸ்டு சர்வீஸில், அதாவது சிறந்த சேவைகளில் வந்து வாங்குறாங்க அப்படின்னா, டோனி மைக்கேல். ஸோ டோனி மைக்கேல் என்னவா இருக்காரு? அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரலாக இருக்காரு. KS சீதாராம் ஓகேவா, என்னவா இருக்கார்? டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக இருக்கார் ஓகேவா. ஸோ இது இல்லாமல் வேறு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, தட்ரக்ஷ் மெடல் ஃபார் டிஸ்டிங்யூஸ்டு சர்வீஸ் ஃபார் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் இக்பால் சிங் சௌஹான் அண்ட் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் தன்வந்தீர் சிங் சைனி ஓகேவா. இவங்க 2 பேருக்குமே தட்ரக்ஷ் மெடல் அப்படின்றது கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பிரதான் நவிக் சௌமியா ராஜன் பெஹார் ஹாஸ் பீன் அவார்டட் பை த உத்தம் ஜீவன் ரக்ஷா பதக் ஓகேவா. ஜீவன் ரக்ஷா பதக் அப்படின்றது யாருக்கு கொடுக்குறாங்க? சௌமியா பெஹர் கொடுக்குறாங்க. ஸோ அது இல்லாமல் தட்ரக்ஷ் மெடல் ஃபார் கேலண்ட்ரி வாஸ் அவார்டஸ் போஸ்டமஸ்லி 3 பேருக்கு போஸ்டமஸாக இறந்த பிறகு கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு February 1 and 2 உடைய கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அடுத்து பார்க்க போகிறது February 3க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ சென்டர் சாங்ஷன் 199 crore ஃபார் ஸ்மார்ட் ஃபிஷிங் ஹார்பர் ப்ராஜெக்ட் இன் அந்தமான் ஐலாண்ட். ஸோ அந்தமான் ஐலாண்டில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஸ்மார்ட் ஃபிஷிங் ஹார்பர்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அந்த ஹார்பர் எங்கே இருக்குது அப்படின்னா, மாயாபந்தர் ஓகேவா. ஸோ மாயாபந்தரில் தான் இந்த ஹார்பரை வந்து கொண்டு வர போகிறாங்க ஓகேவா. ஸோ இந்த ஹார்பர் எதுக்காக கொண்டு வர போகிறாங்கன்னா, ஆல்ரெடி நம்மளுடைய மினிஸ்ட்ரியில் ஓகேவா, ஷிப்பிங் அண்ட் போர்ட் மினிஸ்ட்ரியில் வந்து ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீம் பேர் தான் என்ன? PM மத்ஸ்யா சம்படா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு. PM மத்ஸ்யா சம்படா யோஜனா. இந்த PM மத்ஸ்யா சம்படா யோஜனா அப்படின்றது என்னன்னா, ஃபிஷர்ஸோடைய இன்கம்மை வந்து டபுள் பண்ணணும் அப்படின்றத இந்த யோஜனாவோட முக்கியமான நோக்கம் ஓகேவா. ஃபிஷர்ஸோட இன்கம்மை டபுள் பண்ணணும். ஃபிஷர்ஸோட இன்கம் ஓகேவா. ஸோ இன்கம் என்ன பண்ணணும்? டபுள் பண்ணணும்
ஓகேவா. ஸோ இது இல்லாமல் இவங்க என்ன பண்ணணும், மெரைன் மேனேஜ்மெண்ட், மெரைன் ட்ரேட் மேனேஜ்மெண்ட், ஓகேவா, ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணணும் அப்படின்றது இதை நோக்கமாக வச்சு. இந்த ஸ்கீமை எதோட இனிஷியேட்டிவ்லேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ப்ளூ போர்ட் இனிஷியேட்டிவ்லேருந்து எடுத்தாங்க. ஓகேவா. இது என்ன ப்ளூ போர்ட் இனிஷியேட்டிவ்னா, இந்த இனிஷியேட்டிவை கொண்டு வந்தது FAO, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன். இந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் யாரோடைய ஒரு சப்சிடரி இல்லாட்டி யாரோடைய பாடி அப்படின்னா UN பாடி தான் என்ன, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷனால குளோபலி ப்ளூ போர்ட் இனிஷியேட்டிவ்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த ப்ளூ போர்ட் இனிஷியேட்டிவோட நோக்கம் என்ன அப்படின்னா 3 நோக்கம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா போர்ட் எல்லாத்தையுமே சஸ்டைனபிளாக மாற்றணும். ஓகேவா. ஸோ ரெண்டாவது அதை சுற்றி இருக்கக்கூடிய லைவ்லிஹுட்டை பெருக்கணும். மூணாவது என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும், அதான் மெரைன் என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும். இது 3 தான் அதோடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. ஓகேவா. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வகையில் கொண்டு வந்தது தான் என்ன, PM மத்ஸ்யா சம்படா யோஜனா அப்படின்றது. இந்த யோஜனாவின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, இப்போ 199 crore எதுக்காக ஒதுக்கியிருக்காங்க, ஸ்மார்ட் ஃபிஷிங் ஹார்பரை அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் கொண்டு வரது, அந்தமான் ஐலாண்டில் கொண்டு வரது. ஓகேவா. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா நியூ ஹார்பர் டிசைன்டு வித் த கெப்பாசிட்டி ஆஃப் ஹேண்டில் த ஆனுவல் ஃபிஷ் லேண்டிங் ஆஃப் 9,900 டன்ஸ். ஓகேவா. 9,900 டன்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் வந்து கொண்டு வரதுக்கு லேண்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியை உருவாக்க போகிறாங்க. அண்ட் சேஃப் லேண்டிங் அண்ட் ப்ரீத்திங் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் டோட்டல் ஃபிஷிங் வெசல்ஸ். ஓகேவா. ஃபிஷிங் வெசல்ஸ் அதாவது போட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதில் 430 ஃபிஷிங் போட்டு நிறுத்துகிற அளவுக்கான கெப்பாசிட்டியும் ஒதுக்க போகிறதா சொல்கிறாங்க. ரைட்டா. ஸோ இதெல்லாம் தான் இதில் கொண்டு வர போகிற திட்டம். நெக்ஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ஹேஸ் operationalized a new web-based portal named பைமனா. ஓகேவா. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இவங்களோட வேலை என்ன அப்படின்னா என்னென்ன துறைகள்லாம் இருக்கும், என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அது எல்லாத்தோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா. புள்ளி விவரத்தை இவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு வேலை என்ன, ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். அப்போ என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்களோ அந்த ப்ரோக்ராம் வந்து சரியாக இம்ப்ளிமெண்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறது தான் இவங்களுடைய வேலையாக இருக்கும். ஓகேவா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பைமனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த போர்ட்டல் எதுக்கானதுன்னா ப்ராஜெக்ட் அசஸ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டர் அனலிட்டிக்ஸ் நேஷனல் பில்டிங். ஓகேவா. ஃபார் நேஷனல் பில்டிங். ஸோ இது என்னன்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லாம் இருக்கு இல்லையா, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை மானிட்டர் பண்ணுறதுக்கான போர்ட்டல் தான் இந்த பைமனா போர்ட்டல் அப்படின்றது. ஓகேவா. ப்ராஜெக்ட் அசஸ்மெண்ட், அப்போ எவ்வளோ முடிஞ்சிருக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு அசஸ் பண்ணுறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டர், அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா இல்லாட்டி ஏதாவது புதுசாக நமக்கு தேவைப்படுதா அப்படின்னு மானிட்டர் பண்ணுறது. அனலிஸ்டிக் ஆஃப் நேஷனல் பில்டிங், அப்போ இது வரைக்கும் இருக்கக்கூடிய நேஷனல் பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறது. ரைட்டா. ஸோ இதெல்லாம் தான் இந்த போர்ட்டலோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. இதை எதை மாற்றிட்டு வருது அப்படின்னா ஆன்லைன் கம்ப்யூட்டரைஸ்டு மானிட்டரிங் சிஸ்டம் 2006 உருவாக்கப்பட்ட இந்த ஆன்லைன் கம்ப்யூட்டரைஸ்டு மானிட்டரிங் சிஸ்டம்ன்றதை ரீப்ளேஸ் பண்ணி யார் வரா, பைமனா அப்படின்றவங்க வராங்க. ஓகேவா. இந்த ஆப்ரேஷனல் இந்த போர்ட்டல் ஃபாலோட் த கன்சல்டேஷன் வித் ஓவர் 20 சென்ட்ரல் மினிஸ்ட்ரி அண்ட் டிபார்ட்மெண்ட். ஓகேவா. ஸோ இதை வந்து ஆப்ரேஷனல் பண்ணுறதுக்கு 20 சென்ட்ரல் மினிஸ்ட்ரி அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸோட கன்சல்டேஷன் அப்படின்றது கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், இந்தியா செலிப்ரேட் 77th ரிப்பப்ளிக் டே வித் யூரோப்பியன் யூனியன் டூயல் லீடர்ஷிப் அஸ் அ சீஃப் கெஸ்ட். ஓகேவா. ஸோ யூரோப்பியன் யூனியன் டூயல் லீடர்ஷிப் வந்து வந்திருந்தாங்க. ஸோ யூரோப்பியன் யூனியனில் 2 இருக்குது. ஒன்று யூரோப்பியன் யூனியன் கவுன்சில் அண்ட் யூரோப்பியன் யூனியன் கமிஷன். யூரோப்பியன் யூனியன் கவுன்சில் அண்ட் யூரோப்பியன் யூனியன் கமிஷன், இந்த ரெண்டுக்குமே தனித்தனி பிரசிடென்ட் இருக்காங்க. இதுக்கு ஒரு பிரசிடென்ட் இருக்காங்க, இதுக்கு ஒரு பிரசிடென்ட் இருக்காங்க. இந்த 2 பிரசிடென்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வருஷம் நம்மளுடைய ரிப்பப்ளிக் டேல கலந்துக்கிட்டாங்க. ஓகேவா. ஸோ அதுதான் மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருந்தது. அண்ட் யூரோப்பியன் யூனியனோட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால இந்த நியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஸோ இதனால் யூரோப்பியன் யூனியன் கவுன்சில் அண்ட் யூரோப்பியன் யூனியன் கமிஷன் அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் வந்து எல்லா நாடு, அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எல்லா நாடுகளும் சொல்ல முடியாது, ரொம்ப முக்கியமான நாடுகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு யூனியனாக செயல்படுது. ரைட்டா. ஸோ அவங்களுடைய யூரோஸில் தான் அவங்களுடைய வர்த்தகம்ன்றது இருக்கும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஆனால் தனித்தனி நாடுகளாக செயல்படுவாங்க. பட் டிஃபென்ஸு அந்த மாதிரி வரும்போது, அதாவது வெளிலேருந்து பார்க்கும்போது அவங்க எல்லாருமே ஒரே நாடாக கன்சிடர் பண்ணப்படுவாங்க. பட் எல்லாமே உள்ளுக்குள்ள வெவ்வேறு நாடுகள் வெவ்வேறு கான்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ரைட்டா. ஸோ இப்போ இந்த யூரோப்பியன் யூனியனில் கவுன்சில்னு தனியாக இருக்குது, யூரோப்பியன் யூனியன் கமிஷன் தனியாக இருக்குது. கவுன்சில் என்னன்னா முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய பாடி யாரு, கவுன்சில். ஓகேவா. அந்த முடிவுகளை இம்ப்ளிமெண்ட் பண்ற பாடி யாருன்னா இந்த கமிஷன், யூரோப்பியன் யூனியன் கமிஷன். அப்படி அது 2 பிரசிடென்ட் வந்திருந்தாங்க. கமிஷனோட பிரசிடென்ட் யார் அப்படின்னா
உர்சுலா வான் டயர் லயன். ஓகேவா? கவுன்சிலோட பிரசிடென்ட் யாருன்னா ஆண்டனியோ கோஸ்டா அப்படின்றது. ரைட்டா? ஸோ இவங்க 2 பேருமே இதில் கலந்துருந்தாங்க. அது இல்லாமல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ஓகேவா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யூரோப்பியன் யூனியனை சார்ந்த ஒரு கான்டிஜென்ட், ஓகேவா, யூரோப்பியன் யூனியனை சார்ந்த ஒரு மிலிட்ரி கான்டிஜென்ட். மிலிட்ரி கான்டிஜென்ட்னா என்னன்னா, இவங்க வந்து போர் படையை சேர்ந்தவங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ இது என்னன்னா, அவங்களுடைய சார்பாக அவங்களுடைய ட்ரூப்பை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான நபர்கள் இங்கே வந்திருந்தாங்க அப்படின்றது தான் மிலிட்ரி கான்டிஜென்ட். அவங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க, இந்த ரிபப்ளிக் டேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ த பரேட் வாஸ் கமாண்டட் பை த லெஃப்டினன்ட் ஜெனரல் பவனேஷ் குமார். ஓகேவா? ஸோ ரிபப்ளிக் டேவோட பரேடை வந்து யார் கொண்டு வந்தா? லெஃப்டினன்ட் ஜெனரல் பவனேஷ் குமார்ன்றவர் தான் தலைமை தாங்கி கொண்டு வந்துட்டு இருந்தார். ஸோ இதில் ஆஸ்கார் வின்னிங் கம்போசர் எம்எம் கீரவாணி மியூசிக்கல் பீஸும் ப்ளே பண்ணார் இவர். ஓகேவா? கீரவாணி ப்ளே பண்ணார். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டிஆர்டிஓ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அதோட டெபியூட்டன் லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப்பிங் ஹைப்பர்சோனிக் மிசைலை வந்து இதில் ஷோகேஸ் பண்ணியிருந்தது. ஓகேவா? ஸோ என்னன்னா, இந்த மிசைல் வந்து எதை தாக்கும்? ஷிப்ஸை வந்து தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு மிசைல் தான் லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் ஹைப்பர்சோனிக் மிசைல். ஸோ இது இல்லாமல் எனக்கு 2 ஸ்பெஷலைஸ்டு யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ 2 டெபியூட்டட் ஸ்பெஷலைஸ்டு யூனிட், ஒன்று பைரவா பெட்டாலியன் அண்ட் சக்திபன் ரெஜிமெண்ட். இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிபப்ளிக் டேல வந்து ஷோகேஸ் பண்ணாங்க. ஸோ இது இல்லாமல் மொத்தம் 30 டேபிளக்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணாங்க. டேபிளக்ஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரிபப்ளிக் டே அப்படின்னாலே ஒவ்வொரு ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான உருவ சிலைகள், அதாவது ஒரு வாகனம் வந்து போகும். ரைட்டா? ஸோ அதில் வந்து ஏதோ ஒரு தீமை பேஸ் பண்ணி அதை வந்து அலங்கரித்து என்ன பண்ணுவாங்க, அலங்கார ஊர்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த அலங்கார ஊர்தியை பற்றி சொல்கிறது தான் என்ன, இந்த 30 டேபிளக்ஸ். இந்த 30 டேபிளக்ஸில் 17 வந்து ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணிச்சு அண்ட் 13 வந்து சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸை ரெப்ரசென்ட் பண்ணிச்சு, வெவ்வேறு மினிஸ்ட்ரிஸை ரெப்ரசென்ட் பண்ணி வந்தது. ஸோ அந்த டேபிளக்ஸில் எந்த டேபிளக்ஸ் வந்து வின் பண்ணுச்சு அப்படின்னா, மகாராஷ்டிராவோட டேபிளக்ஸ் தான் வின் பண்ணுச்சு. ஓகேவா? ஸோ மகாராஷ்டிராவுடைய கணபதி உற்சவ். ஓகேவா? ஸோ அந்த கணபதி உற்சவ் டேபிளட் தான் வின் பண்ணுச்சு. ஸோ அது இதில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ வின் பண்ண டேபிளக்ஸ் எது அப்படின்னா, ஓகே, ஸோ அதை மட்டும் எழுதிக்கோங்க, மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிராவோட டேபிளக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஸோ அது இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் 6 டே மெகா ஈவெண்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹோஸ்ட் இந்தியா இன்டர்நேஷனல் டெமோக்ரஸி கான்ஃபரன்ஸ் அடாப்ட்ஸ் டெல்லி டிக்ளரேஷன் அண்ட் லான்ச்சஸ் இசிஐ நெட். ஓகேவா? இசிஐ நெட் அப்படின்றத ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வரேன். ஸோ அது இல்லாமல் இந்தியா இன்டர்நேஷனல் டெமோக்ரஸி கான்ஃபரன்ஸ் அடாப்ட் டெல்லி டிக்ளரேஷன். இன்டர்நேஷனல் டெமோக்ரஸி கான்ஃபரன்ஸ் அப்படின்றத யார் நடத்தினா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நடத்துச்சு. ஓகேவா? அதில் டெல்லி டிக்ளரேஷன் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த டெமோக்ரஸி கான்ஃபரன்ஸில் ஒரு எம்ஓயு சைன் ஆச்சு, ரொம்ப முக்கியமான எம்ஓயு. என்ன அப்படின்னா, நமீபியா நாட்டுக்கான எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கான. ஓகே, நமீபியா நாட்டில் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க? நமீபியா நாடும் இந்தியாவுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்லேயே எதை ரிலீஸ் பண்ணுறாங்க, எதை லான்ச் பண்ணுறாங்க? இஐசி நெட் அப்படின்றத லான்ச் பண்ணாங்க. இந்த இஐசி நெட்வொர்க், அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நெட்வொர்க்ன்ற என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் ஆகுதோ அது எல்லாத்தையுமே ஒரே கியூமுலேட்டிவாக ஒரே சோர்ஸஸில் கொண்டு வரது தான் என்ன இந்த இஐசி நெட்ன்றது. மொத்தம் 40 அப்ளிகேஷன் என்ன பண்ணுறாங்க, இதோட இன்டகிரேட் பண்ணுறாங்க, இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மோட இன்டகிரேட் பண்ணுறாங்க. அப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து நமக்கு ஏதாவது சர்வீஸ் வேணும் அப்படின்னா நம்ம இந்த போர்ட்டல் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்மளால அந்த சர்வீஸை வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இது இல்லாமல் த கான்ஃபரன்ஸ் கன்க்ளூடட் வித் யுனானிமஸ் அடாப்ஷன் ஆஃப் டெல்லி டிக்ளரேஷன். டெல்லி டிக்ளரேஷன் அப்படின்ற ஒரு டிக்ளரேஷன் கொண்டு வராங்க. அதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, 5 கீ பிரின்சிபல். என்னென்ன? பியூரிட்டி ஆஃப் எலக்டரல் ரோல். எலக்டரல் ரோல்னா என்ன? வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லையா, அந்த வாக்காளர் பட்டியல் பியூராக இருக்கணும். ஓகேவா? எந்த ஒரு குளறுபாடும் இருக்கக்கூடாது அப்படின்றது. கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன். எலெக்ஷன் வந்து நியாயமாக கண்டக்ட் பண்ணணும். யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. எலெக்ஷனில் டெக்னாலஜியை வந்து இன்க்ளூட் பண்ணணும். அண்ட் ரிசர்ச் அண்ட் பப்ளிகேஷன். ஓகேவா? ரிசர்ச் அண்ட் பப்ளிகேஷன் வந்து எலெக்ஷன் பற்றினதாக கொண்டு வரணும். கெப்பாசிட்டி பில்டிங். ஸோ நல்ல ஒரு எலெக்ஷன் கொண்டு வரதுக்கான கெப்பாசிட்டி பில்டிங்கும் இருக்கணும் அப்படின்றத அந்த டெல்லி டிக்ளரேஷனுடைய முக்கியமான நோக்கம். நெக்ஸ்ட், யூனியன் மினிஸ்ட்ரி அப்ரூவ்ஸ் 1500 crore ஃபார் மேஜர் வாட்டர் வேஸ்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். வாட்டர் வேஸ்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டாக எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க? 1500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 1500 கோடியில் 900 கோடின்றது எதுக்காக? நியூ வாட்டர் வே ப்ராஜெக்டுக்காகவும் 465 கோடி வந்து அசட் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக, அதாவது அந்த வாட்டர் வேஸ்க்கு தேவையான அசட்டை வாங்குறதுக்கான ஒரு ஒதுக்கீடு அப்படின்றது எவ்வளோ இருக்குது? 465 கோடின்றது இருக்குது.
The foundation stone was laid for the project exceeding 150 crore for developing the river cruise jets. ஓகேவா, ரிவர் cruise jetனா என்னன்னா கடல் ஐ மீன் ஆறுகளில் யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் இருக்கும் இல்லையா, அதான் ரிவர்ஸ் க்ரூஸ் ஜெட்னு சொல்லுவாங்க. ஆறுகளில் போட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது தான் ரிவர் க்ரூஸ் ஜெட். அது எங்கெங்கே கொண்டு வர போகிறாங்க, ஐ மீன் ஆல்ரெடி இருக்குது, பட் அதை டெவலப் பண்ணுறதுக்கு எங்கெங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா கேரளா, குஜராத், கர்நாடகா, ஒடிசா அண்ட் தெலுங்கானா. ஓகேவா, ஸோ அது இல்லாமல் 10 hybrid electric vessels on national highway for ஜீலம் ரிவர். ஜீலம் ரிவரில் 10 ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை கொண்டு வர போகிறாங்க. ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்னால் என்னென்னா தேவையான நேரங்கள், அதாவது எப்போல்லாம் வந்து அது எலக்ட்ரிக்கலாக ஐ மீன் ரினியூவபிள் எனர்ஜியை யூஸ் பண்ணி அதால் போக முடியுமோ, பேட்டரி யூஸ் பண்ணி போக முடியுமோ அது போகும். இல்லைன்ற நேரத்தில் அது என்னவா மாற்றிக்கலாம், நம்ம பெட்ரோல் யூஸ் பண்ணியோ இல்லை டீசல் இன்ஜின் யூஸ் பண்ணியோ அதை ரன் பண்ணிக்கலாம். அது பேர் தான் ஹைப்ரிட் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. அது 10 எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, ஜீலம் ரிவரில், ஜம்மு அண்ட் காஷ்மீரில். ஓகேவா, ஸோ அது இல்லாமல் ஆர்ஓ அண்ட் கார்கோ டெர்மினல்ஸ் எங்கே நிறுவ போகிறாங்க அப்படின்னா கிருஷ்ணா ரிவர். ஆர்ஓன்னா என்னன்னா ரோல் ஆன் ரோல் ஆஃப்னு அர்த்தம். ரோல் ஆன் ரோல் ஆஃப். ஓகேவா, ஸோ கார்கோனா என்னன்னு தெரியும், நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறோம்னா அதுதான் கார்கோ ஷிப்பிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதில் ஆர்ஓன்றது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமொபைல்ஸ். ஓகேவா, ஸோ காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், இந்த மாதிரி வாகனங்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் என்ன இந்த ஆர்ஓ கார்கோ டெர்மினல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ரைட்டா, ஸோ அதை எங்கே கொண்டு வர போகிறாங்க, கிருஷ்ணா ரிவர் ஆந்திர பிரதேஷில் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ மினிஸ்ட்ரி அனௌன்ஸ் த பொட்டன்ஷியல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஜல் வஹாக் கார்கோ ப்ரமோஷன். ஜல் வஹாக் கார்கோ ப்ரமோஷன் என்ன, ரிவர் சிஸ்டத்தை கார்கோக்காக யூஸ் பண்ணுறது. ரிவர் சிஸ்டத்தை பொருளை வந்து ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறது, ரிவர்ஸை யூஸ் பண்ணுறது பேர் தானே ஜல் வஹாக் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ அதையுமே இம்ப்ளிமெண்ட் சொல்கிறாங்க. மொத்தம் நமக்கு எத்தனை நேஷனல் வாட்டர்வேஸ் இருக்குது, 111 நேஷனல் வாட்டர்வேஸ்ன்றது நம்ம இந்தியாவில் இருக்குது. நெக்ஸ்ட், யூனியன் மினிஸ்டர் ஜிதின் பிரசாதா launches next generation Aadhaar app with selective sharing control. ஓகேவா, ஜிதின் பிரசாத் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு ஒரு புதுசாக ஒரு அப்ளிகேஷன்றது லான்ச் பண்ணுறாரு. அதாவது ஆதார் ஆப் லான்ச் பண்ணுறாரு. அந்த ஆதார் ஆப் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னா எந்த இன்ஃபர்மேஷன் வேணுமோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் பர்டிகுலராக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா, கம்ப்ளீட்டாக ஒரு ஆதார் ஃபுல்லாகவே வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த இன்ஃபர்மேஷன் தானே உங்களுக்கு தேவைப்படுது, அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் என்ன பண்ணுறேன் ஆதார்லேருந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டா, டு எலிமினேட் த ரெக்வயர்மெண்ட் ஃபார் physical photocopies of identity document. ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் ஃபிசிக்கல் ஃபோட்டோகாப்பி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், எது வேணுமோ அதை மட்டும் ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு வழிவகை அப்படின்றது இதில் செய்கிறாங்க. ரைட்டா, ஸோ யூனிஃபைடு ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய சிஇஓ யார், புவனேஷ் குமார், ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2016. நெக்ஸ்ட், பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் ஆன யாத்ரா இந்தியா லிமிடெட். இது என்னன்னா டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். ஓகேவா, இது மினிரத்னா கேட்டகரி 1 ஸ்டேட்டஸாக வாங்கியிருக்கு. ஓகேவா, மினிரத்னா கேட்டகரி 1 ஸ்டேட்டஸ். மினிரத்னா கேட்டகரி 1 ஸ்டேட்டஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான கிரைட்டீரியா என்னவா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் அது கொண்டு வரணும். ஓகேவா, ஒரு வருஷம் ப்ராஃபிட் கொண்டு வந்தால் போதுமான்னு கேட்டால் கிடையாது, 3 இயர்ஸ்க்கு அது என்ன பண்ணணும், ப்ராஃபிட்டை கொண்டு வரணும். ரைட்டா, ஸோ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், இந்த 3 வருஷத்தில் ஏதாவது ஒரு வருஷம் அதோடைய ப்ரீ டேக்ஸ் ப்ராஃபிட் வந்து 30 crore மேலே இருக்கணும். ப்ரீ டேக்ஸ் ப்ராஃபிட் 30 crore, அதாவது நம்ம டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் ஒரு ப்ராஃபிட் இருக்கும் இல்லையா, அந்த ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கணும், 30 crore அப்படின்றது இருக்கணும். ஓகேவா, ஸோ இது இல்லாமல் அவங்க வந்து ஏதாவது கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து டிஃபால்ட் இல்லாமல் கட்டணும். ஓகேவா, நோ டிஃபால்ட் இன் லோன்ஸ். ஓகேவா, கடனை வந்து கட்டாமல் வச்சிருக்கக்கூடாது, அவங்க கிளியராக இருக்கணும். ஸோ அதெல்லாம் தான் இதோடைய கிரைட்டீரியா. ஓகேவா, அந்த கிரைட்டீரியா யார் மீட் பண்ணியிருக்கா, இப்போ யாத்ரா இந்தியா லிமிடெட். ஓகேவா, மீட் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட், ஸ்லைஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லான்ச்சஸ் த ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் லிங்க்டு டு த ரெப்போ ரேட். ஓகேவா, ஸோ ரெப்போ ரேட்டோட லிங்க் ஆகக்கூடிய அதாவது ஸ்லைஸ் அப்படின்ற ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை எதோட லிங்க் பண்ணியிருக்கு, ரெப்போ ரேட்டோட லிங்க் பண்ணியிருக்கு. இது என்னன்னா ரெப்போ ரேட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, தெரியாதவங்களுக்கு என்ன அப்படின்னா ஆர்பிஐட்டேருந்து பேங்க் ஒரு கடன் வாங்குது அப்படின்னா பேங்க் ஆர்பிஐக்கு கட்டுற வட்டி பேர் தான் என்ன சொல்லுவோம், ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா, அந்த ரெப்போ ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது யாரு, ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணும். ரைட்டா, இப்போ ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்கு இல்லையா, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்
எதோட லிங்க் ஆயிருக்கான், ரெப்போ ரேட்டோட லிங்க் ஆயிருக்கான். ஓகேவா, ரெப்போ ரேட்டோட லிங்க் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ இப்போது இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் டெபாசிட் பண்ணுறாங்களோ, மணியை டெபாசிட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டெபாசிட்டுக்குன்னு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. ஓகேவா, சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட்டை முடிவு பண்ணுறது அந்த பேங்க் தான் முடிவு பண்ணும். ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட்டை எதோட லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரெப்போ ரேட்டோட லிங்க் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்போல்லாம் ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதை கால்குலேட் பண்ணி இதையுமே என்ன பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது எப்போ டிக்ரீஸ் ஆகுதோ இதுவுமே என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் 100% லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சேவிங் ப்ராடக்ட். ஓகேவா, ஸோ டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சேவிங் ப்ராடக்ட் வந்து இதுதான் 100% லிங்காக இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா. ஸோ இந்த சேவிங் அக்கௌண்ட் நம்ம என்னவா இருக்குது, டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்ட்டாக ஃபார்ம் ஆகுது. அப்போ டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்ட்னா என்ன, நம்ம ஏதாவது ஒரு நார்மல் ஃபிசிக்கல் பேங்க்கில் போய் ஓப்பன் பண்ணுற மாதிரி கிடையாது. டிஜிட்டலாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்றது நம்மளால் ஓப்பன் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட்ஸ். Niti Aayog partners with NIIT Foundation to boost the digital and financial literacy across the aspirational district. ஸோ நம்ம February 1 and 2 பார்க்கும்போது பார்த்தோம், சம்பூர்ணதா அப்படின்னு சொல்லிட்டு சம்பூர்ணதா அபியான் 2.1 சொல்லிட்டு நித்தி ஆயோக் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த சம்பூர்ணதா அபியான் என்ன பண்ணுச்சு, ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அங்கே சர்வீஸ் டெலிவரி பண்ண வைக்கணும் அப்படின்றதான் சம்பூர்ணதா அபியானுடைய முக்கியமான நோக்கம் இல்லையா. ஸோ அதே மாதிரி என்ஐஐடியோடைய ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அந்த எம்ஓயூவில் என்ன இருக்குது அப்படின்னா, டு பூஸ்ட் த டிஜிட்டல் லிட்ரஸி, ஃபினான்ஸ் அண்ட் இன்க்ளூஷன் ஆஃப் எம்ப்ளாயபிலிட்டி. ஸோ எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ் இருக்கும், இந்தியாவோட ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸில் போயிட்டு அவங்களுக்கு டிஜிட்டல் லிட்ரஸியை பூஸ்ட் பண்ணுறது தான் இதோடைய நோக்கமாக இருக்குது. ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் SAIL signs MOU with RITES to enhance the logistic and operational efficiency. SAILனா யாரு, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேவா, யாரோட சைன் பண்ணியிருக்காங்க, ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் சர்வீஸ் டு ஸ்ட்ரென்தன் த லாஜிஸ்டிக் அண்ட் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி அக்ராஸ் த SAIL பிளான். அப்போ எங்கெல்லாம் SAIL பிளான்ட் இருக்கோ அங்கே ரோட் கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், லாஜிஸ்டிக்ஸ்னால் என்ன, வாட்டர் வேஸாக இருக்கட்டும், ரோட் கனெக்டிவிட்டி, ரயில் கனெக்டிவிட்டி, இது எல்லாமே என்னதான், லாஜிஸ்டிக்ஸ் தான். ஓகேவா, இந்த லாஜிஸ்டிக்ஸ் வந்து எங்கெல்லாம் SAILோட பிளான்ட் இருக்கோ அந்த SAILோட பிளான்ட்ல இந்த லாஜிஸ்டிக்ஸோட டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வரப்பட்ட எம்ஓயு தான் என்ன, இந்த எம்ஓயு. ஓகேவா, ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீசஸ் டு ஸ்ட்ரென்தன் த லாஜிஸ்டிக் அண்ட் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி அக்ராஸ் த SAIL பிளான்ட். ஓகேவா. ஸோ SAIL அத்தாரிட்டி சேர்மன் யாரு, அமரேந்து பிரகாஷ், ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1973. Next, Indian Highways Management Company, a company promoted by National Highways Authority of India, to has signed a memorandum of understanding with National Forensic Science University. National Forensic Science University ஓட யார் வந்து MOU சைன் பண்ணியிருக்கா, இந்தியன் ஹைவேஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி MOU சைன் பண்ணியிருக்கு. ஓகேவா. ஸோ இந்த MOU என்னன்னா, ஃபோக்கஸ்ட் ஆன் ரிசர்ச் ட்ரைனிங் அண்ட் கன்சல்டன்சி. ஓகேவா, ரிசர்ச் அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரைம் பேஸ்டு சயின்ஸ், கிரைம் பேஸ்டு இன்வெஸ்டிகேஷன் இல்லாட்டி கிரைம் பேஸ்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான் ஃபாரன்சிக் சயின்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அந்த ஃபாரன்சிக் சயின்ஸோட யார் MOU சைன் பண்ணியிருக்கா, இந்தியன் ஹைவேஸ். The specific area of focus related to the management of highways include cyber forensic. ஓகேவா, சைபர் செக்யூரிட்டிக்கான ஒரு விஷயம் அண்ட் டிஜிட்டல் எவிடன்ஸ் இன்டெகிரிட்டி. ஓகேவா, டிஜிட்டல் எவிடன்ஸ் வந்து இப்போ சிசிடிவி கேமரா எவிடன்ஸ் இதெல்லாமே நம்ம டிஜிட்டல் எவிடன்ஸ் தானே, அது ஹைவேஸில் நமக்கு கிடைக்குதா இல்லையா அப்படின்றதும், அதை எப்படி நம்ம வந்து ரிசர்ச் ஸ்டடி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது அப்படின்றதும் டிஜிட்டல் எவிடன்ஸ் இன்டெகிரிட்டி அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் அப்ளிகேஷன். ஓகேவா, டெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன் வந்து எப்படி அட்வான்ஸ் பண்ணுறது இன் ஹைவேஸில் அப்படின்றதும் இதோடைய நோக்கமாக இருக்குது. ரைட்டா. So next, so India and European Union signed pact on advanced electronic signature seals. Okay va. So Ministry of Electronics and Information Technology MIT and the Director General of Communication Network Connect and Technology of European Commission. So European Commission உடைய DG Connect and MIT இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு pact வந்து சைன் ஆயிருக்கு, அதாவது ஒரு ஒப்பந்தம் சைன் ஆயிருக்கு. Administrative Arrangement and Advanced Electronic Signature Seals will implement the collaboration through the Controller of Certifying Authorities CAA. The implementation will adhere the India's legal and regulatory framework and specifically application provision for the Information Technology Act. So இது எதுக்கானது அப்படின்னா, எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் அண்ட் சீல்ஸ்க்காக. இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறது, இப்போ நான் ஒரு ட்ரேட் வந்து பண்ணுறேன் அப்படின்னா
இந்த சீல் அண்ட் சிக்னேச்சர் வந்து நான் மேனுவலாக போட்டுக்கிட்டு இருந்தேன், இல்லாட்டி மேனுவலாக ஒரு அப்ரூவல் வேணும் அப்படின்னா அதுக்கு ப்ராசஸ் வந்து ரொம்ப டிலே ஆகும், ரைட்டா? ஸோ அதை நான் இ சிக்னேச்சரா இல்லை இ சீலாக கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய ப்ராசஸ் இன்னும் கூட ஈஸியராக இருக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எதோட நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு பார்த்தோம் இல்லையா, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், ஓகேவா? ஸோ அதை இன்னுமே ஈஸி பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான் என்ன இந்த பேக்ட். அப்போ இவங்க யூரோப்பியன் யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு ட்ரேட் நடக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த இ சிக்னேச்சர் அண்ட் இ சீல்ஸை யூஸ் பண்ணி அவங்களுடைய அப்ரூவல் அப்படின்றத கொடுக்கலாம், ரைட்டா? ஸோ அதுக்கான பேக்ட் தான் இது. நெக்ஸ்ட், வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் 56th ஆனுவல் மீட்டிங் இன் டாவோஸ் discusses global economy and future AA center, ஓகேவா? ஸோ ஃபியூச்சர் ஏஏ சென்டர் அண்ட் குளோபல் எக்கனாமிக்கான ஒரு எக்கனாமிக் ஃபோரம் டிஸ்கஷன் தான் இங்கே நடந்தது, ஓகேவா? ஸோ யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் த இந்தியன் டெலிகேஷன் ஆஃப் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் மீட்டிங்கோட இவர் தான் போய் கலந்துக்கிட்டாரு. ஸோ இதோடைய ரிலீஸ், இது என்ன ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிச்சு அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சீஃப் எக்கனாமிஸ்ட் அவுட்லுக் ஜான்வரி 2026, இந்த ரிப்போர்ட் தான் இது ரிலீஸ் பண்ணிச்சு, ஓகேவா? So according to the World Economic Forum white paper, India ranked 8th out of 11 countries surveyed for AA investment. அப்போ AA investmentல 11 கண்ட்ரியில் இதில் இந்தியா எத்தனாவது கண்ட்ரியாக இருக்குது, 8th கண்ட்ரியாக இருக்குது, ஓகேவா? ஸோ அஸ் ஜிடிபி ஷேர், ஓகேவா? இந்தியாஸ் AA investment were estimated 1.2 to 1.8%. ஜிடிபியில் 1.2லேருந்து 1.8% இந்தியா இதுக்காக செலவு பண்ணுதான், AA இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக செலவு பண்ணுது. டாப் கண்ட்ரிஸ் ஏ இன்வெஸ்ட்மெண்ட்ல டாப் கண்ட்ரிஸ் யார் இருக்கா, யூஎஸ்ஏ ஃபாலோடு பை சிங்கப்பூர், சவுத் கொரியா அண்ட் சைனா. இவங்க எல்லாருமே வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட மெம்பர் கண்ட்ரீஸ்ல டாப் கண்ட்ரிஸாக இருக்காங்க, ஓகேவா? ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் இன்வால்வ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் 5 நியூ சென்டர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ டாடா பவர் கமிஷன் மேசிவ் 198 மெகாவாட் விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட் ஃபார் டாடா ஸ்டீல், ஓகேவா? டாடா ஸ்டீலுக்காக உபயோகப்படுத்துறதுக்கான எனர்ஜியில் விண்ட் எனர்ஜிலேருந்து எவ்வளோ மெகாவாட் எடுக்க போகிறாங்களா, 198, எங்கன்னா கரூர், தமிழ்நாடுல, ஓகேவா? ஸோ இதுக்காக மொத்தம் 55 விண்ட் டர்பைன் அப்படின்றது ஜென்ரேட் பண்ண போகிறாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட், ராஜஸ்தான் லான்ச்சஸ் ராஜ் உன்னதி இனிஷியேட்டிவ் டு ஃபாஸ்ட் ட்ராக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், ஓகேவா? ராஜஸ்தான் கவர்மெண்ட் லான்ச் த ராஜ் உன்னதி இனிஷியேட்டிவ் இன் January 2026. Rajasthan became the first state to replicate the central government Pragati proactive governance and timely implementation model. So technology driven monitoring to fast track the high priority development project. இந்த பிரகதி அப்படின்றது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் இருக்கு இல்லையா, அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த பிரகதி அப்படின்ற ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் மாதிரியே ஸ்டேட் ஸ்கீமா, அதாவது ராஜஸ்தான் என்ன பண்ணியிருக்கு, ராஜ் யுனிட்டி அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வருது. இந்த ராஜ் யுனிட்டியோட ஸ்கீமோடைய நோக்கம் என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் எந்த மாதிரி போயிட்டுருக்கு, அதை எப்படி மானிட்டர் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட் நமக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்க்குறது தான் இந்த ராஜ் யுனிட்டி அப்படின்ற ஸ்கீமோடைய நோக்கம், ரைட்டா? ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேட் யார் தான், ராஜஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், கோட்டா ரவி அப்பாயிண்டட் அஸ் த நியூ சிஎம்டி ஆஃப் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெடோடைய நியூ சிஎம்டி, அதாவது சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக வந்திருக்கிறது யார், கோட்டா ரவி, ஓகேவா? இது வேறு யாரை வந்து சக்சீட் பண்ணுறாரு அப்படின்னா டிகே சுனிலை சக்சீட் பண்ணுறாரு. President Murmu approves Jeevan Raksha Padak series of awards 2025 for 30 individuals. 30 இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஜீவன் ரக்ஷா பதக் அவார்டு அப்படின்ற ஒரு கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த 30 இண்டிவிஜுவல்ஸில் 6 இண்டிவிஜுவல்ஸ் என்னவா இருக்காங்க, போஸ்டமஸ்லி ஹானரிங் அவார்டாக இருக்க போகிறாங்க. ஸோ அதில் பாருங்கள், சர்வோத்தம் ஜீவன் ரக்ஷா பதக் அப்படின்றவங்க கான்ஸ்பீஷியஸ் கரேஜ் இன் சர்க்கம்ஸ்டன்ஸ் வெரி கிரேட் டேஞ்சர், ரொம்ப கிரேட் டேஞ்சர்லேருந்து யாரோட உயிராவது காப்பாற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சர்வோத்தம் ஜீவன் ரக்ஷா பதக்ன்றது கொடுக்க போகிறாங்க. மொத்தம் 6 பேர் கொடுக்க போகிறாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளோ 2 lakh மணி அப்படின்றது கொடுக்க போகிறாங்க. அடுத்து உத்தம் ஜீவன் ரக்ஷா பதக் அப்படின்றவர் கிரேட் டேஞ்சர், ஓகேவா? ஸோ அதை விட பெரிய பேரிடர்லேருந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்னா, ஓகேவா? ஸோ அதுக்கு 6 பேர். ஸோ எவ்வளோ 1.5 lakh பெர் பர்சன், ஓகேவா? அண்ட் தென் ஜீவன் ரக்ஷா பதக், ஓகேவா? ஜீவன் ரக்ஷா பதக் அப்படின்றது அதை விட கொஞ்சம் மைனர் இன்ஜுரி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ அவங்களுக்கு 18 ரெசிபியன்ஸ்ன்றவங்க இருக்க போகிறாங்க. ஒரு ஆளுக்கு 1 lakhன்றது கொடுக்க போகிறாங்க, ஓகேவா? ஸோ இந்தியன் நேவி வின்ஸ் பெஸ்ட் மார்ச்சிங் கான்டிஜென்ட் அவார்ட், மகாராஷ்டிரா டாப்ஸ் த ஸ்டேட் டேபிள்ஸ். நான் சொன்னேன் இல்லையா,
ஸோ ஸ்டேட் டேபிள் எக்ஸில் மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்குன்னு பார்க்கும்போது மகாராஷ்டிரா என்ன பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கு ஓகேவா. கணேஷ் உற்சவம் வந்து இதை வந்து ரெப்ளிகேட் பண்ணிச்சு. அதாவது விநாயகர் சதுர்த்தி ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா, அந்த ஃபெஸ்டிவலை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் அவங்களோட டேபிள் எக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபெஸ்டிவலை வந்து எது ரெப்ரசென்ட் பண்ணிச்சு அப்படின்னா எ சிம்பிள் ஆஃப் ஆத்ம நிர்பர்தா ஓகேவா. ஸோ ஆத்ம நிர்பரை வந்து இது சிம்பிள் பண்ணதுனால அதை என்ன பண்ணுறாங்க டாப் ஸ்டேட்டாக வந்து செலக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி மார்ச்சிங் கான்டிஜென்ட் ஓகேவா. ஸோ ஒவ்வொரு படைகளும் வந்து மார்ச் பாஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதில் பெஸ்ட்டாக யார் செலக்ட் ஆகிருக்காங்கன்னா இந்தியன் நேவி ஓகேவா. இந்தியன் நேவி செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அந்த மினிஸ்ட்ரி வைஸ் பார்க்கும்போது எந்த மினிஸ்ட்ரி வந்து வின் பண்ணியிருக்கு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ஓகேவா. மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் தான் வின் பண்ணியிருக்கு. வந்தே மாதரம் த சோல் ஆஃப் கிரை ஆஃப் அ நேஷன் அப்படின்றத தீமாக வச்சு அவங்களோட டேபிள் எக்ஸ்ன்றது இருந்தது. ஸோ அவங்க அந்த மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்ட்ரி வைஸ் பார்க்கும்போது டாப்பில் வந்திருக்கு. ஸோ அண்ட் தென் ஆடியன்ஸ் சாய்ஸ் இல்லாட்டி பீப்புள்ஸ் சாய்ஸ் அவார்டுன்றது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். இவங்க எதை ரெப்ரசென்ட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ஓகேவா. ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸில் வந்து சிங்கிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கேர்லோஸ் ஆல்கர்ஸ் வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் மென் சிங்கிளில் வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் இவர் தான் 22 years and 272 days ஆன யங்கஸ்ட் மேல் பிளேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பட்டம் வாங்கக்கூடிய யங்கஸ்ட் மேல் பிளேயர் இந்த ஹிஸ்ட்ரி ஓகேவா. ஸோ அண்ட் தென் எலினா ரியா பாக்கியானா ஓகேவா, கசகஸ்தானை சேர்ந்தவங்க. இவங்க உமன் சிங்கிள்ஸ் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க ஓகேவா, உமன் சிங்கிள்ஸ் டைட்டில். ஸோ அந்த டபுள்ஸில் பார்க்கும்போது மென்ஸ் டபுள்ஸில் வந்து கிறிஸ்டியானா அண்ட் நீல் இவங்க 2 பேரும் USA அண்ட் GBR சேர்ந்தவங்க. அண்ட் தென் உமன்ஸ் டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா எலிஸ் அண்ட் ஜாங் ஜோய் ஓகேவா, பெல்ஜியம் அண்ட் சைனாவை சேர்ந்தவங்க ஓகேவா. இவங்க 2 பேரும் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் மிக்சரில் பார்த்தோம்னா ஒலிவியா அண்ட் ஜான் ஆஸ்திரேலியா சேர்ந்தவங்க வின் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான நியூஸ். அதாவது February 1, 2 and 3க்கான நியூஸ் எல்லாமே இன்றைக்கி பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கான நியூஸை இன்றைக்கே படிச்சிருங்க, பேக்கப் வைக்காதீங்க ஓகேவா. தேங்க்யூ.